பேங்க் எக்ஸாம் படிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி எக்ஸாம் படிச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஐஓபியில் ஒரு லோக்கல் பேங்க் ஆஃபீஸருங்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷராக இருப்பாங்க. அவங்களும் டிசைட் பண்ணி படிக்கணும். காலேஜ் நீங்கள் இப்போ தான் முடிச்சிருக்கீங்கன்னா நம்ம வந்து ஒரு எய்ம் பண்ணி படிக்கலாம். அப்போ ஐஓபிங்கிறது தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருந்த ஒரு பேங்க். ஐஓபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை தான் ஐஓபியோட ஹெட் குவார்ட்டர்ஸு. அங்கேருந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஸ்கேல் 1 ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜரில் ஸ்கேல் 1ங்கிறது கால்ஃபர் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா 400 வேக்கண்ட் இருந்தாலும் 260 வேக்கண்ட் கிட்டத்தட்ட 65% பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு போட்டிருக்காங்க. இதை நம்ம எய்ம் பண்ணி ஒரே எக்ஸாம். இப்போ மற்ற ஒரு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருந்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு எழுதணும். இது ஒரே எக்ஸாமு. உட்காந்து அடுத்தப்பட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு செலக்ட் ஆகிடலாம். மினிமம் சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 65 to 70,000 வரை கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து இதுக்கு நல்ல இதை யாருமே ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணாமல் விட்றாதீங்க. ஃப்ரெஷர்ஸ் இப்போ நம்ம டிகிரி இப்போ தான் முடிச்சிருப்போம். நமக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ டிஎன்பிசி படிக்கவா, பேங்க் படிக்கவா, எஸ்எஸ்சி படிக்கவா, யூபிஎஸ்சி படிக்கவா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். என்னுடைய பர்சனல் அட்வைஸ் எப்போவுமே சொல்லுவேன், வந்த உடனே நம்ம பேங்க் தான் உட்காந்து படிக்கணும். ஒரு பேங்க் எக்ஸாம் படிக்கும்போது நமக்கு பேங்க் எக்ஸாமுடைய சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 4 சப்ஜெக்ட் தான். ஒரு ஆப்டிடியூடு மேக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 15 சாப்டர் இருக்கும். ரீசனிங் சொல்லும்போது ஒரு 15 சாப்டர் இருக்கும். இங்கிலீஷ்னு பார்க்கும்போது ஒரு 13 சாப்டர் இருக்கும். அப்போ ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஒரு லிமிட்டட் சாப்டரு திரும்ப 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 நம்ம போடும்போது நமக்கு வந்து ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி வந்து டெவலப் ஆகிடும். ஸ்பீடு அக்யூரேசியும் டெவலப் இருந்தாவே நம்ம நல்லா இருந்தாவே போதும், எல்லா எக்ஸாமும் நம்ம மோதி பார்க்கலாம். அப்போ நீங்கள் வந்து இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் இப்போ முடிச்சிருக்கீங்கன்னா தைரியமாக இதை ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன், ஒரு லிமிட்டட் மேக்ஸ், ஒரு 15 சாப்டர் தான் மேக்ஸ்னால் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே ஒரு சாப்டர் மேக்ஸ் எடுத்து மட்டும் போட்டு காலையில் ரோட்டை பார்த்து மத்திய ரோட்டை பார்த்து சாயந்தரம் ரோட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் தரவாக இருப்பீங்க. இதேமாதிரி ரீசனிங் அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக தரவாயிடலாம். இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இடத்துல இருக்குது. 7 இடத்துல எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணாலும் நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போது இதுக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் 8th ஆரம்பிக்காங்க. ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு பவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்போ எப்போவுமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் பேஜ் இருக்கும், அடுத்து ப்ரிலிம்ஸ் பேஜ் இருக்கும், மெயின்ஸ் பேஜ் இருக்கும், சூப்பர் பேஜ் இருக்கும். ஒரு 4 லெவலில் ப்ராக்டிஸ் இருக்கும். இது ஒரு சாலிடாக உட்காந்து படிக்கலாம். ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாவே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 16-17 எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா ஒரு ஐபிபிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிஓ கிளர்க் 2 கால்ஃபர் பண்ணிடுவோம், ஆர்ஆர்பியில் பிஓ கிளர்க் கால் பண்ணுவோம், ஸ்டேட் பேங்க்கில் பிஓ கிளர்க் கால் பண்ணுவோம், ஆர்பிஐயில் பார்த்தீங்கன்னா கிரேட் பி ஆஃபீஸர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு உட்காந்து எழுதலாம், நபார்டுக்கு எழுதலாம். அப்போ வந்து நம்ம ஒரு டார்கெட்டாக உட்காந்து படிக்கலாம். இப்போ நம்ம பேங்க்லேயே இப்போ நம்ம பேங்க் ஒரு ஆஸ்பிரண்டாக இருப்போம், ஒரு பேங்க்கில் வேலை பண்ணணும், பேங்க்கில் ஹையஸ்ட்டாக ரிசர்வ் பேங்க்கில் போகணும் அப்படின்னு போகும்போது இதை நீங்கள் தைரியமாக எடுத்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணி உட்காந்து படிங்க. ஒரு சிம்பிளான வே. ஏன்னா நானும் மொதல் பேங்க் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணது, அதனால தான் சொல்கிறோம். இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கான். அதனால் இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் டிகிரி முடிச்சிருங்க, கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி உட்காந்து படிங்க. ஏன்னா அப்ளை பண்ணாமல் நம்ம படித்தோன்னா கரெக்டாக படிக்கவே மாட்டோம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஓரளவுக்கு நம்ம ஒரு இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தது, ஒரு மேக்ஸ் ஓரளவுக்கு போடுறோன்னா நீங்கள் தைரியமாக உட்காந்து படிக்கலாம். ஏன்னா விட்றாதீங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து இது வந்து நம்ம கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் 2025-26 சொல்லி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 12ஆம் தேதியிலேருந்து 31 வரை அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து 31/5/2025. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் நம்ம சென்டருக்கு போனீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வேக்கன்சி மொத்தம் 400 வேக்கண்ட்டு. அதில் தமிழ்நாட்டுக்குள்ள வேக்கண்ட்டை மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். 260 வேக்கண்ட் இருக்குது. அதிக வேக்கண்ட் 65%. ஏன் அதிக வேக்கண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸ் பேங்க். ஐஓபி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஐஓபின்னு இருக்கும். ஏன்னா அதில் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 39 வேக்கண்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபுக்கு 19 வேக்கண்ட்டு, ஓபிசிக்கு 70 வேக்கண்ட்டு, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர்ஸுக்கு 26 வேக்கண்ட், ஜென்ரலுக்கு 106. பிறகு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு விஐ 2, ஹச்ஐ 2, ஓசி 3, ஐடிக்கு 3. அப்போ இதுதான் வந்து வேக்கன்சி. ஏன்னா வேக்கன்சி தெரிஞ்சுக்கணும். சில இடத்துல வேக்கன்சி இல்லாமல் படிக்கக்கூடாது. அடுத்து ஏஜ் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணுறேன்னா ஏஜும் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். அப்போ இதனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி டிகிரி அப்படிங்க. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் இதை அப்ளை பண்ணலாங்க. ஒன்று. அப்புறம் ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் ஏஜ் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா 1/5/2025 சொல்கிறான். அதாவது நீங்கள் பிறந்த டேட் வந்து 2/5/1995 அதுக்கப்புறம் இருக்கணும். 2/5/1995 அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கணும். ஜென்ரல் கோட்டா பார்த்தீங்கன்னா 1/5
என்ன அப்புறம் பிறந்து 2005 இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பிறந்த டேட்டு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது நம்ம இந்த டேட்டை மட்டும் பார்க்குறோம். இது போக ரிசர்வேஷன் உண்டு. இப்போ நார்மலாக ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்காம பார்த்தீங்களா, மினிமம் 20 வயசு முடிஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் 30 வயசு. இது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இப்போ நம்ம ஒரு எஸ்சி எஸ்டியாக இருந்தோன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30ல் ஒரு 5 கூட்டிக்கிடுங்க. ஒரு ஓபிசி கேட்டகரி பேக்வர்டு கிளாஸாக இருந்தீங்கன்னா 30ல் ஒரு 3 கூட்டிக்கிடுங்க. இதே வந்து மாற்றுத்திறனாக இருந்தால் 30ல் ஒரு 10 கூட்டிக்கிடுங்க. இதுதான் இந்த ஏஜ். அப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா, எஜுகேஷன் எனி டிகிரி அவ்வளோதான், அவன் வேறு ஒன்றுமே கொடுக்கல. அப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் நீங்கள் பிறந்த டேட் எப்போ இருக்குன்னா 2/5/95 அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கணும், எனி டிகிரி முடிச்சிருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே அவன் கேட்கல. அடுத்தது இதனுடைய சேலரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1. ஆக்சுவலாக இது லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னா என்ன அர்த்தம்னா, லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கான். அதாவது தமிழ்நாடு மக்கள் மட்டும் தான் எழுதுகிற மாதிரி கொண்டு வரான். லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, 12 வருஷம் நீங்கள் லோக்கல்லேயே வேலை பார்ப்பீங்க. ஒரு மேனேஜர் கேட்டகரியில் இருக்கும்போது ஆல் இண்டியா போஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இங்கே லோக்கல்லேயே வேலை பார்ப்பீங்க. ஸ்கேல் 4 வரைக்கும், எது இயர்லியராக வருதோ 12 வருஷமாக ஸ்கேல் 4 அது வரைக்கும். இல்லை பேசிக் வந்து 48,480 சொல்லியிருக்காங்க, ஆனால் ஒரு 70,000 வரைக்கும் கிடைக்கும். ப்ரொபோஷன் பீரியடு உண்டு, ஏன்னா 2 வருஷம் ப்ரொபோஷன் பீரியடு. பாண்ட் அமௌண்ட் 2 லட்ச ரூபா. லீவ் எல்லா அலோன்ஸும் உங்களுக்கு உண்டு, ஏன்னா மற்ற எல்லாமே உண்டு. இது வந்து பெர்மனண்ட் வேலை. அடுத்து எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மற்ற பேங்க் எக்ஸாம் பண்ணிங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 எழுதணும். இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே எக்ஸாம் தான். அதில் ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 கொஸ்டின். அதில் ஒரு கொஸ்டின் 2 மார்க் கொடுக்காங்க, மொத்தம் 60 மார்க்கு. டைம் இண்டிவிஜுவல் டைம் கொடுக்காங்க 60 நிமிஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ஸு, 1 மார்க்கு. மொத்தம் நமக்கு வந்து 40 கொஸ்டினுக்கு 30 நிமிஷம் கொடுக்காங்க. இதுக்கு 60 நிமிஷம் கொடுக்காங்க, இதுக்கு 30 நிமிஷம் கொடுக்காங்க. அடுத்தது டிஐ, இதான் மேக்ஸு. இது ஒரு கொஸ்டின் 2 மார்க்கு, 60 கொஸ்டின், 60 நிமிஷம். டைம்லாம் அதிகம் தான். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொடுக்காங்க, 40 கொஸ்டின், 30 நிமிஷம் கொடுக்குறாங்க. மொத்தம் 140 கொஸ்டின்ஸு. மொத்த மார்க் எவ்வளோன்னா 200 மார்க். 200 மார்க்கு. இல்லை இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும், மற்ற எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து நம்ம வந்து ஒரே எக்ஸாம். இதுக்கப்புறம் என்ன கொண்டாடுனா எல்பிடின்னு கொண்டாடுறாங்க, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரியணும், ஏன்னா அதாவது ரீட் பண்ண தெரியணும், எழுத தெரியணும், பேச தெரியணும். அப்போ வந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வராத அளவுக்கு கொடுங்கன்னா, இதில் நீங்கள் குவாலிஃபை ஆன பிறகு பர்சனல் இன்டர்வியூ வைக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ வச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் எப்படி வைக்காங்க கேட்டிங்கன்னா, இந்த ரிட்டன் டெஸ்ட் மார்க்கை 80 மார்க் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் பர்சனல் இன்டர்வியூ வந்து 20 மார்க் கன்வெர்ட் பண்ணுறாங்க. கன்வெர்ட் பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணி யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதான் வந்து இதுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான். ஏன்னா ஆன்லைன் எக்ஸாமில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்னா, திருநெல்வேலி இருக்குது, சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, ராமநாதபுரம் இருக்குது, பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு மதுரை இருக்குது, சேலம், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கன்னியாகுமரி. அப்போ ஒரு 17 இடத்துல இந்த எக்ஸாம் சென்டர் இருக்குது, எழுதிக்கலாம் நமக்கு. இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 175 ரூபா. இப்போ ஜென்ரல் மற்ற கேட்டகரியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னா 850 ரூபா. இதுதான் ஃபீஸு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த களத்தில் இறங்கணும். ஏன்னா நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. முதல்ல அப்ளை பண்ணிட்டு இறங்கி படிக்க ஆரம்பிச்சிடணும். படிக்க ஆரம்பிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஒரு இதாக போயிடலாம். ஒரு பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டட் சிலபஸ். திரும்ப உட்காந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ண நல்ல உங்களுக்கு அந்த க்ரோத் ரேட் உங்களுக்கு தெரியும். அதனால் இதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. முதல்ல கம்ப்ளீட்டாக எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமை சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் நேரில் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. கால்ஃபருங்கிறது எப்போவுமே நிரந்தரமாக இருக்காது. அந்த கால்ஃபர் இருக்கும்போது நம்ம அதை வந்து வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். பேங்க் எக்ஸாம் வந்து ஒரு திரும்ப படிக்கும்போது ஒரு ஈஸியான எக்ஸாம், விட்டுறக்கூடாது. அதில் அந்த பேங்க் எக்ஸாம் படிக்கும்போது நமக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரெண்டுமே நமக்கு டெவலப் ஆயிரும். ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இருந்தால் அது எந்த எக்ஸாமில் போட்டாலும் நம்ம பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ.